Hello households, welcome to our channel. This is V. ரன்னர் சேஸ் டைனமிக் அப்புறம் டிவைன் மேஸ்குலின் எப்படி அவைக்கன் ஆகுறாங்க, அவரோட டார்க் நைட் ஆஃப் த சோல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, யூனிவர்ஸ் என்ன சயின்ஸ் கொடுக்குறாங்க, சோல் புல் எப்படி ஃபீல் ஆகுது, அண்ட் ஃபைனலி எப்படி அவர் திரும்ப டிவைன் ஃபெமினன் கிட்ட ரீச் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ரன்னருக்கு எப்போ ரியலைசேஷன் வரும், யூனிவர்ஸ் எப்படி அவர் அவைக்கன் பண்ணுறாங்க, அவர் திரும்ப வர ப்ராசஸ் என்ன. ஸோ லெட்ஸ் decode த ஃபுல் அவேக்னிங் ஜேர்னி. ஸ்டேஜ் 1ல் ரிலீஃப் ஃபேஸ் முடிஞ்சு எம்ப்டினஸ் ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு அவர் ஒர்க்கில் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கலாம், சேலரி இன்க்ரீஸ் ஆகியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகலாம். ஆனால் நைட் டைமில் அவர் தனியாக இருக்கும்போது ஒரு எம்ப்டினஸ் ஹிட் ஆகும். வெளியே எல்லாம் நார்மலாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இருக்காது. ரன்னர் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணின ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரிலீஃப் ஃபீல் ஆகும். ஆனால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அவர் டிஎஃப்ஐ மறக்க டிஸ்ட்ராக்ட் பண்ண விஷயம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க்கில் பீஸ் இருக்காது, கார்மிக் ஒன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த எம்ப்டினஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்போ அவருக்கு தோணும், ஏன் லைஃப் நார்மலாக எம்ப்டியாக இருக்குது. இதுதான் அவேக்னிங்கோட ஃபர்ஸ்ட் கிராக். ஸ்டேஜ் 2 சோல்ஃபுல் இன்டென்சிஃபை ஆகும். உதாரணத்துக்கு மிட் நைட்டில் சடனாக தூங்கிட்டு இருந்த டிஎம் எழுந்து டிஎஃப் ப்ரொஃபைலை பார்க்கணும் போல் ஃபீல் ஆகும். கார் டிரைவ் பண்ணும்போது ரீசன் இல்லாமல் டிவைன் ஃபெமினனோட ஃபேவரட் சாங் ப்ளே ஆகலாம். ரேண்டமாக ஹார்ட் ஹெவி ஆகும். இந்த ஃபேஸில் டிவைன் மேஸ்குலினுக்கு அன்எக்ஸ்பிளைனபிள் எனர்ஜெட்டிக் புல் ஃபீல் ஆகும். சடனாக டிவைன் ஃபெமினனுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு தோணும். ரீசன் இல்லாமல் அவங்க ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும். பிஸியாக இருந்தாலும் அவங்க மெமரி இன்டரப்ட் பண்ணும். ஹார்ட் ஹெவியாக ஃபீல் ஆகும் வித்தவுட் ரீசன். சம்டைம்ஸ் அவர் ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணுவார். செஸ்ட் ப்ரெஷர், ஹார்ட் சக்ரா சென்சேஷன்ஸ், ரேண்டம் இமோஷனல் வேவ்ஸ், டியர்ஸ் வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். அப்போ அவர் கன்ஃபியூஸ் ஆவார், ஏன் இவங்க எனர்ஜி என்னை விட்டு போக மாட்டேங்குது. இப்போ ஸ்டேஜ் 3 யூனிவர்ஸ் சயின்ஸ் அண்ட் சின்க்ரனிசிட்டிஸ் ஃப்ளட் பண்ணும். யூனிவர்ஸ் ஸ்ட்ராங் ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எவ்ரிவேர். டிவைன் ஃபெமினனோட பேர் இல்லை அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ரிப்பீட்டடாக அவர் கண்ணில் பட்டுட்டே இருக்கும். மியூச்சுவல் சாங்ஸ் அப்சசிவாக வரும். ட்ரீம்ஸ் விவிட் ஆகும். ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சஸ் டிவைன் ஃபெமினன் மாதிரி தெரியலாம், இல்லை அவங்கள மாதிரி பிஹேவ் பண்ணலாம், இல்லை அவங்க பேசுகிற விதம் மாதிரி தோணலாம். எக்ஸாக்ட் தாட்ஸ்க்கு எக்ஸாக்ட் சயின்ஸ் வரும். உதாரணத்துக்கு அவர் மைண்டில் ஷுட் ஐ காண்டாக்ட் ஹர்ன்னு யோசிக்கும் போது நெக்ஸ்ட் மினிட் 1111 இல்லை 111 இல்லை 222 ஆர் சேம் சாங் ப்ளே ஆகும். ஆர் சோஷியல் மீடியாவில் டோன்ட் இக்னோர் டிவைன் கனெக்ஷன் மாதிரி போஸ்ட் வரும். ஸ்டேஜ் 4ல் டார்க் நைட் ஆஃப் த சோல் ஹிட் பண்ணும். உதாரணத்துக்கு ஃபேமிலி கூட இருந்தாலும் ஒரு வெறுமை தோணும். மிரர் பார்த்து நான் யாருன்னு யோசிப்பாங்க. ஃபிசிக்கலி நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. இதுதான் டிவைன் மேஸ்குலினோட அவேக்னிங் ஸ்டேஜ். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ஃபெயில் ஆகும். அவரோட அன்ஹீல்ட் wounds ஃபுல்லாக சர்ஃபேஸ் ஆகும். ரிக்ரெட், கில்ட், லோன்லினஸ், ஐடென்டிட்டி க்ரைசிஸ், டிப்ரெஷன் லைக் எம்டினஸ், ஃபியர் ஆஃப் வாட் தே லாஸ்ட். அவர் யோசிப்பாங்க, நான் என்ன பண்ணேன், ஏன் இந்த கனெக்ஷன்லேருந்து என்னால் வெளியே வர முடியல, நான் என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய உண்மையை நான் மிஸ் பண்ணுறேன். இது ஆர்டினரி சேட்னஸ் இல்லை, இது சோல் லெவல் கொலாப்ஸ். ஸ்டேஜ் 5ல் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஈகோ பிரேக் டவுன். உதாரணத்துக்கு அவர் ஓல்ட் சேட்ஸ் படிக்கலாம், ஓல்ட் மெமரிஸ் ரீவிசிட் பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸ் ரீகால் பண்ணலாம், அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்தால் அதை கேட்கலாம். அவர் தன்னை கரெக்ட் பண்ணிக்க நினைப்பார். இங்கே தான் ரியலைசேஷன் ஆரம்பிக்குது. ப்ராப்ளம் என்னோட டிஎஃப் இல்லை, என்னோட ஃபியர் அண்ட் என்னோட ஓன்ஸ். திஸ் இஸ் வேர் ஈகோ ஸ்டார்ட்ஸ் டையிங். ஸ்டேஜ் 6ல் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அண்ட் அக்செப்டன்ஸ். இதுக்கப்புறம் டிவைன் மேஸ்குலினுக்கு புரிய ஆரம்பிக்கும், இந்த பாண்ட் நார்மல் இல்லை, இது அப்சஷன் இல்லை, இது லஸ்ட் இல்லை, இது சோல் லெவல் கனெக்ஷன். அப்புறம் ஸ்பிரிட் கண்டென்ட் சீக் பண்ணலாம், ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் ஸ்டம்பிள் பண்ணலாம், யூனிவர்ஸ் சயின்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் 7ல் யூனிவர்ஸ் ஓப்பன்ஸ் பேக் டு டிவைன் ஃபெமினின். உதாரணத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடாக யூனிவர்ஸ் 2 பேரையும் மீட் பண்ண வைக்கலாம். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் சடனாக டிவைன் ஃபெமினனை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஓல்ட் ஃபோட்டோ கேலரி க்ளீன் பண்ணும்போது டிவைன் ஃபெமினனோட மெமரிஸ் சர்ஃபேஸ் ஆகலாம். டிவைன் மேஸ்குலின் ரெடியான உடனே யூனிவர்ஸ் ரீகனெக்ஷன் பேத்தை க்ரியேட் பண்ணும். சடன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அலைன் ஆகும். ரேண்டம் என்கவுண்டர் நடக்கலாம். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். டிவைன் ஃபெமினனோட ப்ரொஃபைல் ஆர் நம்பர் திரும்ப அவர் கண்ணில் பண்ணலாம். ட்ரீம் ஆர் சைன் காண்டாக்ட் பண்ண புஷ் பண்ணும். இன்னர் அர்ஜ் அன்பேரபிள் ஆகலாம். அவர் ஃபீல் பண்ணுவார், ஐ நீட் டு டாக் டு ஹர், ஐ கான்ட் அவாய்ட் திஸ் எனிமோர். இப்போ ஸ்டேஜ் 8 டிவைன் மேஸ்குலின் ரீச்சஸ் அவுட். ஃபைனலி அவர் காண்டாக்ட் பண்ணுவார். சம்டைம்ஸ் சிம்பிள் மெசேஜாக இருக்கும், ஹவ் ஆர் யூ, ஐவ் பீன் திங்கிங் அபவுட் யூ, கேன் வி டாக். பிகாஸ் ஆஃப்டர் இனஃப் பெயின் அண்ட் அவேக்னிங் ஃபியரை விட ட்ரூத் தான் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஃபைனல் ட்ரூத்,
Divine masculine awakening happens when running stops working, distraction fails, soul pull intensifies, signs become impossible to ignore, dark night destroys the ego. Only then many believe அவர் திரும்பி டிவைன் ஃபெமினின் கிட்ட அவேர்னஸ்க்கு அப்புறம் வருவார் அப்படின்னு, நாட் கன்ஃபியூஷனால. கமெண்ட் பிலோ ஹவுஸ்ஃபுல்ஸ். உங்கள் இன்ட்யூஷனுக்கு உங்கள் டிவைன் மேஸ்குலின் இந்த அவேக்னிங் ஸ்டேஜஸில் எந்த பாயிண்டில் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க? லெட்ஸ் டாக் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் ரிமெம்பர், when the runner can no longer outrun the soul, awakening begins. And that's all for now. This is me signing off.